வணக்கம் மகளே! ஒரு சில படங்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ரிலீஸ் ஆகி நம்மள கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணும்ல. அந்த மாதிரி ஒரு படம் தான் நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகப் போற மாயக்கூத்து படமும். படத்தோட கதை என்ன அப்டின்னா, நான் தான் கடவுள்னு நெனச்சுக்கிற அளவுக்கு ஆணவம் கொண்ட ஒரு தொடர்கதை எழுத்தாளர் 3 கதைகள எழுதிட்டு வர்றாரு. அந்த கதையில வர்ற முக்கியமான கேரக்டர்ல அவரு ஒரு முக்கியமான நேரத்துல சிக்கல்ல நிப்பாட்டிறாரு. அதனால அவங்க நியாயம் கேட்டு இவர் வீட்டுக்கே வர்றாங்க. அதனால இவரு ஒண்ணுமே புரியாம தவிக்கிறாரு. அவங்க எல்லாருமே இவரோட வாழ்க்கையில எப்படி நுழையிறாங்க? அவங்க நுழைஞ்சதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை எப்படி மாறுது? அதுக்கப்புறம் என்னதான் நடக்குது? அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? இல்லையா? இவரோட ஆணவம் என்ன ஆச்சு? கதைய இவரு எப்படி தான் முடிச்சாரு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ நாகராஜ் கண்ணன் தன்னோட பெஸ்ட்ட குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, படம் முழுக்க தன்னோட ஷோல்டர்ல தாங்கி பிடிக்கிற மாரி தான் அவரோட ஆக்டிங் இருக்கு. சில இடங்கள்ல அவர் ஆக்டிங் வந்து டாப் நாட்சாவே இருக்குன்னு சொல்லலாம். தொகுப்பாளர் ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான கேரக்டர்ல வர்றாங்க. இவங்க ஓவர் டோஸ் ஆயிடாம ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே குடுத்துருக்காங்க. ஏன்னா, இவங்க கேரக்டர் கொஞ்சம் பிசுறு தட்டுனாலுமே அது ஓவர் ஆக்டிங் ஆயிற மாரியான ரோல் தான் அவங்களோடது. இதே மாதிரி தொடர்ந்து இவங்க கதைகள தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்ல ஒரு குணச்சித்திர நடிகையா இவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்குன்னே சொல்லலாம். இவங்கள தாண்டி மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ், ஹீரோவோட ஒய்ஃபா வர்றவங்க, சாய் தீனா உட்பட எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த டாக்டர் ஆகுற பொண்ணு போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான நடிப்ப குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பேக்கிரவுண்ட் மியூசிக் கதைக்கு தேவையானத சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். பாடல்கள் மனசுல நிக்கிற மாரி எதுவுமே இல்லனாலும், படத்தோட பார்க்கும்போது அந்த கதைக்கு தேவையானது அளவுக்கு தான் இருந்தது. கேமரா சில இடங்கள்ல அவங்க வச்ச ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப கவனிக்கும்படியாவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே 3 கதையுமே ஹீரோவோட இவங்க ஜாயின் பண்ண விதம், அதில இருக்க கேரக்டர்கள ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து, அவங்கள ஹீரோவோட மறுபடியும் இணைச்ச விதம்னு பல இடங்கள்ல ரைட்டிங் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. குறிப்பா ஹீரோவோட ஒய்ஃப் அடிக்கிற ஒன்லைனர் சில இடங்கள்ல நம்மள சிரிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். அத தாண்டி இவங்க ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சது. கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட்ட குடுத்து, படத்தில வர த்ரில்லிங் போர்ஷன்ஸ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் இன்னமுமே நல்லா இருந்திருக்கும்னே சொல்லலாம். இதே மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலுமே, அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப, ரொம்ப சின்ன பட்ஜெட்ல கிட்டத்தட்ட இவங்க 25 லேக்ஸ்ல தான் படத்தையே எடுத்திருக்காங்க. அதுல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல படத்த குடுக்க, இயக்குனரும், படக்குழுவுமே எடுத்த முயற்சி பல இடங்கள்ல நல்லாவே தெரியுது. அதுக்காகவே அவங்கள பாராட்டலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. படம் நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது முதல்ல. சின்ன பட்ஜெட்ல ஒரு வித்தியாசமான முயற்சிய பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல பாருங்க. ஒரு வித்தியாசமான படங்கள நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாவே இருக்கும். அதனால கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. மாயக்கூத்து ஒரு வித்தியாசமான நல்ல முயற்சி. அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.